ஹாய், வெல்கம் டு ஜுலா ஸ்ட்ரீம். இன்னைக்கு சூப்பரான தட்டப்பயிரை வச்சு ஒரு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே பாசிப்பயிரை வச்சு போட்டிருக்கேன். இது தட்டப்பயிரில் அந்த பயிரை நம்ம நல்லா வறுத்துட்டு அது ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டுட்டு அது கூட 2 தக்காளி, கொஞ்சம் கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு 3 டம்ளர் தண்ணி விட்டு இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் 2 விசில் 5 நிமிஷம் விட்டுருக்கேன். குழையக்கூடாது, இந்த அளவுக்கு அமுக்க வர அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப குழஞ்சதுன்னா கடையிறதுக்கு தான் நல்லாயிருக்கும். பருப்பு ப்ரோட்டீனுக்கும் ஆச்சு, நமக்கு வெயிட் லாஸ்க்கு வெஜிடபிளும் ஆச்சு. அதாவது ஒரு சொரக்காயை நான் இது கூடவே ஆட் பண்ணி அதையும் நல்லா கொதிக்க விடுறேன். அது வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி ஆகணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் நான் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சமா நான் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். அது கண்டிப்பா ஆப்ஷனல் தான், கலருக்காக தான். நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் போட்டு லைட்டா அம்மியில நக்கிற மாதிரி இப்படி லைட்டா ஓட்டி எடுத்துட்டு இந்த மசாலாவையும் நம்ம அந்த குழம்புல சேர்த்து திரும்ப நல்லா கொதிக்க விடலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு புளிப்பு பார்த்துக்குங்க. தண்ணியும் எந்த அளவு, அதாவது லிக்விடாக தான் இருக்கும் இந்த குழம்பு. புளிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு சொல புளி வேணால் ஊற்றிக்கலாம். நான் புளி சேர்க்கல, எனக்கு அந்த தக்காளியோட புளிப்பே போதும். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பை தட்டி போட்டு கருகப்பில்லை, பெருங்காயம் இதை தூக்கி அப்படியே அந்த குழம்புல ஊற்றிடலாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் குழம்பு கொதிச்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 3 பூண்டை மட்டும் நச்சு அதில் போட்டுட்டு குக்கரை சும்மா மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த வாசம் எல்லாமே குழம்புல எல்லாம் சேர்ந்து செம சூப்பராக இருக்குங்க. இப்போ நீங்கள் சூடு சாப்பாட்டில் இந்த குழம்பை ஊற்றி சாப்பிடும்போது உண்மையாகவே இனி கடையல் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி குழம்பு பண்ணி தான் சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பர்சனலாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுறீங்க. பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.